ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமி சீசன் 3 ஓடிய ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் எல்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த எபிசோட்ல தான் ஒன்னை அவள் யாரு, அப்புறம் உண்மையை சிசிஜி யாரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற நிறைய விஷயத்த ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சீசன் 4க்கு லீட் அப் கொடுக்கணும் இல்லையா, அதனால நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல ரிவீல் பண்ணிருப்பாங்க. சோ அந்த விஷயத்த ஹைப்போட பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் எல்லாத்தையும் நீங்க தெளிவா பார்த்திருந்தா மட்டும்தான் முடியும். சோ அதனாலதான் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் இந்த வாஷு இருக்கார் இல்லையா, அதாவது இன்வெஸ்டிகேட்டர் வாஷு, அவர் கரெக்டா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கக்கூடிய பில்டிங் கிட்ட வந்துகிட்டு இருக்கும்போது சடனா இவருடைய ஹெலிகாப்டர் அப்படியே பிளாஸ்ட் ஆகி இவர் மட்டும் தப்பிச்சு வெளியில வந்துடுறாரு. ஆனா இதெல்லாம் யாரா பண்ணான்னு பார்த்தா இந்த இடத்துல பறந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்னை அவள் தான். அதனால இப்படி இந்த ஒன்னை அவள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பார்த்த உடனே இதுக்கும் இந்த இடத்துக்கு என்னடா சம்பந்தம், என்னடா நடக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த ஒன்னை அவள் ஐசி மேல சண்டை போட்டுட்டு இருக்கான் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு ஒரு மோதி ஒரு பிளாஸ்டியை கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஐசியை பார்த்துக்கிட்டு கணக்கே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறியா நீ விசாரிக்கவும், இவனும் யாரா அது நம்மள பார்த்து காணிக்கே விசாரிக்கிறது, யாரா அது நல்லா உத்து பார்த்தா இந்த ஒன்னை அவளுடைய அந்த வாய் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த ஐகிரி ட்ரீயோட லீடர் உட்கார்ந்து இருக்கா. இருந்தாலும் இப்ப இவ இந்த இடத்துக்கு ஒன்னை எவ்வளவு வந்திருக்கா, என்னடா பண்ண போறான்னு பார்த்தா டக்குனு இந்த காணையை புடிச்சு வச்சுக்கிட்டு, ஹே காணே, நீ உன்னுடைய மாஸ்டருக்கு முன்னாடி நீ யாருன்றத ப்ரூஃப் ஒன்னு நினைச்சல, அது மட்டும் இல்லாம இந்த காணிக்கையை போட்டு தள்ளி நீ உன் மாஸ்டர் கூட இருக்கணும்னு நினைச்சல, அதை பண்ணாம இங்க வந்து அடி வாங்கிட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, போ நான் கொடுத்த பவரை வச்சுக்கிட்டு அவன் அடி, அவனை கொல்லு, அப்பதான் உன்னுடைய விரி தீரும்னு திரும்ப இவனுக்கு வெறிய ஏத்திய விட ஐசியை புடிச்சு போட்டு போன அடி அடிக்கிறா. அது மட்டும் இல்லாம ஷூ கிட்ட நெருங்காத, இனிமேட்டு ஷூக்கு நான் தான், எல்லாமே நான் தானே இவனுடைய தலையை போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்க. இவன் டக்குன்னு அப்படியே அன்கான்சியஸுக்கு போயிட்டு இவனுடைய மைண்ட் லெவல் கனெக்ஷனுக்குள்ள போயிடுறான். ஏன்னா இப்ப ஐசைன்றது ஒரு பர்சனாலிட்டி, ஒரு கேரக்டர் தானே. அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய உண்மையான காணிக்கையோட அந்த மைண்ட் லெவல் கனெக்ஷன் இவனுக்குள்ள வந்ததும் இந்த இடத்துல இவன் யாரை மீட் பண்றானா, மிடில் காணிக்கைவை மீட் பண்றான். அதாவது ரொம்ப வளர்ந்த காணிக்கவும் இல்ல, ரொம்ப சின்ன பையனா இருக்கக்கூடிய காணிக்கவும் இல்ல, அதுக்கு பதிலா ரெண்டு லைஃபையும் புரிஞ்சுக்கிட்ட மிடில் இருக்கக்கூடிய காணிக்கை. அதனால இவனை பார்த்ததும் நீந்தான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம், நான் பட்டிக்கு பேசாம இருந்த தேவையில்லாம என்னோட மைண்டுக்குள்ள வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற, நீ இவனை புடிச்சு கொல்ல போக, ஓ நீ என்ன கொல்ல பாக்குறியா, அப்படியே சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்தே சாவலாம், ஏன்னா நீனும் நானும் ஒண்ணுதான் காணிக்கை, அதனால என்ன கொன்னினா நீனுமே இந்த இடத்துல இறந்து போயிடுவ. அதனால நம்ம ரெண்டு பேரும் சாகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஞாபகங்களை ஒரு கிளான்ஸ் பாத்துடலான்னு இவன் காணிக்கைவா இருக்கும் போதும் சரி ஐசேவா இருக்கும் போதும் சரி யாரெல்லாம் மீட் பண்ணானோ அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய தேடுவாடோடைய லீடர் இருக்காரு இல்லையா, அவர் கரெக்டா ஷிகி இறந்து போன இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உலக நாயகன் அளவுக்கு ஒருத்தன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது ஷிகியுடைய அசிஸ்டன்ட் இருந்தாலியா, அவன் இந்த இடத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு லீடர் என்ன மன்னிச்சிருங்க லீடர், என்னால அவரை காப்பாற்றவே முடியல, அந்த கோல்ஸ் கூட அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போட்டாரு, ஆனா என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு உட்கார்ந்து அழுவோம். சரி ஓகேப்பா இப்படி அழுதுட்டு இருக்காத, நாங்க சீக்கிரமா போயிட்டு மத்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறோம், அது போக நம்ம டீமுக்கு என்ன ஆச்சுன்னு வேற தெரியல, அதையும் நான் போய் பார்க்கணும், சோ நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன், நீ இங்க இருந்து சீக்கிரமா சேஃப்டியான இடத்துக்கு போயிடுன்னு சொல்லிட்டு கிளம்பி போக இப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் உண்மையாவே இந்த இடத்துல என்ன பண்ணான்னு இவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இவன் ஏன் இப்படி பண்றான், எதுக்கு பண்றான்றத நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் குயின் ஸ்குவாட் அந்த கோல் கூட சண்டை போட்டு இருக்காங்களா, சாரி மான்ஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய கோல் கூட சண்டை போட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா செம்மட்டி வாங்கி எல்லாருமே சோர்ந்து போன நிலைமையில கிடக்குறாங்க. ஏன்னா இவங்களால எதிர்த்து அது மேல ஒரு சின்ன கீரல் கூட போட முடியாத அளவுக்கு அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால எல்லாருமே இப்ப நம்ம என்ன பண்றது, எப்படி இதை நம்ம போட்டு தள்ளுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது திரும்பவும் இந்த ஜென்சி மட்டும் என்னால இதை போட்டு தர முடியும், ஏன்னா என்கிட்ட அதுக்கான பவர் இருக்குது, அதனால நான் சரியா பயன்படுத்தி அட்டாக் பண்ணனா இந்த கோலை என்னால போட்டு தள்ள முடியும்னு திரும்பவும் ஒரு பிளான போட்டுட்டு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்சி செல்ஸ் உடைய பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்றான். ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோலுடைய பவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா இவங்க கொடூரமான ஒரு கோலா மாறுவாங்க இல்லையா, அதனாலதான் இந்த கோலை கொல்லணும்னா நம்மளுடைய பவர் அதிகமாக்கணும்னு இதை கொல்லணும்ன்ற ஒரு வெறியை இவனுக்குள்ள உருவாக்க அது இவனுக்குள்ள இருக்கக்கூடிய கோலுடைய பவரை எக்கச்சக்கமா கிளப்பி விட்டுடும். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூரிக்கு மட்டும் தான் இங்க இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. ஏன்னா
இவன் கொடூரமான ஒரு கோலா மாறும்போது என்ன பண்ணான்னு இவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா, அதனாலதான் டேய் அப்படி பண்ணாதடா, அது உன்னுடைய உயிருக்கு ஆபத்தா போய் முடியும், அதனால இந்த மாதிரி பண்ணாதடான்னு கத்திக்கிட்டே இருக்க இது ஜின்ஷியும் டேய் வாயை மூடிக்கிட்டு பேசாம நான் சொல்ற இடத்துல வந்து அட்டாக் பண்ணுடா, ஏன்னா இந்த கோலை எப்படி போடுதல்னு எனக்கு தெரியும். இவன் வேகமா ஓடி வந்து ஒரு அட்டாக்க பண்ணி ஒரு சின்ன ஒரு வடியை கிரியேட் பண்ணி கொடுக்க இந்த யூரிக்கும் இப்ப என்ன பண்ணணும்ன்றது புரிஞ்சு போயிடுச்சு. அதனால இவனு தன்னுடைய கோலுடைய பவர் என்ன கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேகமா வந்து ஒரு வெட்டினதும் இவ்வளவு நேரமா இவங்களுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருந்த அந்த கோலை ஒரே அடியா இவங்க கதையை முடிச்சிட்டாங்க. ஆனா தன்னுடைய கடைசி நிமிஷத்துல தான் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு செகண்ட் இந்த கோல் யோசிச்சு பாக்குது. என்னன்னா சரியா ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி யோஷிமாரா இவரை வந்து மீட் பண்ணும்போது ஈட்டோன்ற ஒரு குழந்தையை கொடுத்து பாத்துக்க சொல்லிட்டு போனாரு. அதனால அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப நினைச்சு பார்த்ததும் யோஷிமுரா நீங்க சொன்ன மாதிரி ஈட்டோவை நான் ரொம்பவுமே நல்லபடியா வளர்த்தேன், ஆனா என்னால சில விஷயங்களை மட்டும் ஈட்டோவுக்கு புரிய வைக்க முடியலன்னு ஒரு மொத்தமா இந்த இடத்துல இறந்து போக இங்க இருக்கவங்களுடைய முகத்துல செம்ம சந்தோஷம். ஏன்னா இந்த கோலை போட்டு தள்ளியாச்சு இல்லையா, மொத்தமா இறந்து போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த ஜின்ஷி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழா பாக்குறான். ஏன்னா இவன் அட்டாக் பண்ணும் போது இவனுடைய வயித்துல பாதி காணா போயிருக்குது. அதனாலதான் இவங்க எல்லாரும் ஐயோ ஜின்ஷி உனக்கு என்னடா ஆச்சு, டேய் திரும்பி வாடா, நார்மலான இருக்கிற வா ஹாஸ்பிடலுக்கு போலாம், அங்க போலாம் இங்க போலாம் இவங்க கதறிக்கிட்டே இருக்க இவன் சிம்பிளா இங்க பாருங்கப்பா எனக்கு எங்கேயுமே போகணும்னு ஆசை இல்ல, ஏன்னா என்னுடைய டைம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால இதுக்கப்புறம் நடக்க போறதை நினைச்சு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல, அதுக்கு பதிலா சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப நம்ம டீம் லீடரை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவரை கொஞ்சம் வர சொல்றியா, அவர் நான் பார்க்கணும்னு இவன் ஐசிஓ பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க இவரையும் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரா, அவர் கண்டிப்பா இங்க வருவாரு, நம்ம கண்டிப்பா அவரை பார்ப்போம், அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடலுக்கு போடா வாடா வாடான்னு கூப்பிட இல்லடா கண்டிப்பா என்னால முடியாது, ஏன்னா என்னுடைய ரீஜெனரேஷன் எபிலிட்டி கூட சுத்தமா ஒர்க் ஆகாம போயிடுச்சு. சோ அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியுது இல்லையா, அதனால நாங்க வர விரும்பல. ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும், என்னன்னா என்னோட தங்கச்சி கிட்ட உன் அண்ணன் இறந்து போயிட்டான்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதிலா அவன் கண்காணாத ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடிட்டான், அவனால உனக்கு செலவு பண்ணி பாத்துக்க முடியலன்னு என் மேல விருப்பு வர மாதிரி ஏதாவது சொல்லிடுங்க, ஏன்னா நான் இறந்துட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவளால தாங்கிக்க முடியாது, அதனால அவகிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க, அப்புறம் முடிஞ்சதுன்னா எப்பயாச்சும் அவளை போய் பார்த்து கூட யூரி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவன் இறந்து போயிட்டான். அதனால இப்படி இவன் இறந்து போனதை பார்த்ததும் டி இப்படி பண்ணாதடா ப்ளீஸ்டா எழுந்துடுறா, நீ எங்களுடைய டீம் கேப்டனா இருடா, இதுக்கப்புறம் நான் பொறாமப்பட மாட்டேன்டா, நீ எங்க டீம் கேப்டனா இருக்கும்டா, எழுந்துடுறாடே எழுந்துடுறாடே ப்ளீஸ்டா எழுந்துடுறான்னு இவன் இறந்து போனதை தாங்கிக்க முடியாம இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிர் தப்பிச்ச வாஷுவும் வந்திருக்கிறாரு. ஆனா கூடவே சில பேரை கூட்டிட்டு வந்துட்டு இங்க நடந்ததை கொஞ்சம் கூட கண்டுக்காம சரி ஓகே இங்க இருக்கிற யாரெல்லாம் சண்டை போடுற மாதிரி இருக்கீங்க டக்குன்னு வாங்க, மேல ஒரு கோல் இருக்கு அதை போட்டு தரணும், எனக்கு இப்ப டைம் இல்ல வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடிய யூரியை பார்த்து தம்பி வாப்பா உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, இப்படி வரிய வரமாட்டேன்னு கேட்க சார் இங்க ஒருத்தவன் இறந்து போயிட்டான் சார், இவன் என்னுடைய ஃபேமிலியில ஒருத்தவன், இவனை நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலே இல்லையா, ஏன் சார் இப்படி கொள்ளுன்னு துடிக்கிறீங்கன்னு கேட்க இவர் கொஞ்சம் கூட மனசுல கருணையே இல்லாம தம்பி இப்ப எனக்கு கோலை போட்டு தள்ளி ஆகணும், நீ வரதா சொல்லு உன்னை கூட்டிட்டு போறேன், இல்லையா உன்ன மாதிரி 1000 பேரை என்னால ரெடி பண்ண முடியும், அவங்களை யாராச்சும் நான் ஒருத்தனை கூட்டிட்டு போய்க்கிறேன்னு இங்க இருந்த எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் இவர் கூட்டிக்கிட்டு நேரா ஒன்னையவுளி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னமும் ஐசிஐ மைண்ட் லெவல் கனெக்ஷன்ல தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் ஐசிஐவா இருக்கும் போதும் சரி காணிக்கேவா இருக்கும் போதும் சரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப இந்த கனெக்ஷன் மூலமாவே பார்த்துட்டான் இல்லையா, அதனால இப்ப நான் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நான் இப்ப சாகிறதுக்கு தயார்னு மிடில் காணிக்கேவை போட்டு தள்ளணும்னு வந்தவன் இந்த இடத்துக்குள்ளே தன்னுடைய உயிரை மாச்சிக்க ஐசிஐ உடைய கேரக்டரும் காணிக்கேவுடைய கேரக்டரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு புது வித்தியாசமான ஆளா காணிக்கை கண்ணை முழிக்க இந்த காணி எப்படி ஐசிஐ உடைய ஒரு கையை வெட்டினாலோ அதே மாதிரி ஒரு கை துண்டா பறக்குது. ஆனா இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐகிரி ட்ரீயோட லீடர் இருக்கா இல்லையா, இவ சிரிச்சுக்கிட்டே ஓகே ஒரு வழியா நீ கண்ணை முடிச்சிட்ட போலன்ற மாதிரி சிரிக்கவும் ஆமாண்டி நான் பழைய மாதிரி திரும்ப வந்துட்டேன், ஆனா உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய கணக்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கவங்களுடைய கணக்கை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு காணையை புடிச்சு போட்டு போன அடி அடிச்சு இவனுடைய காகுனியம் மூலியமா இவனுடைய நெஞ்சிலேயே ஒரு ஓட்டையை போட்டதுக்கு அப்புறம் இவன் டைரக்டா ஷூ கிட்ட வர ஷூவும் கணக்கே இது நீ தானே திரும்பி வந்துட்டியான்னு கேட்க ஆமா ஷூ நான் திரும்பி வந்துட்டேன், ஆனா நீ பண்ணது என்னைக்கு நான் மறக்க மாட்டேன்னு இவனுடைய நெஞ்சிலேயே ஒரு ஓட்டையை போட்டுட்டு கடைசியா இப்ப ஒன்னையவள் கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். ஆனா இந்த ஒன்னையவள் தான் இவனை விட ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதாச்சு. அதனால கணக்கே ஓடாத நில்லு, உன் கூட சண்டை போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, வா சண்டை போடுன்னு இவனை துரத்திக்கிட்டே இருக்கவும் இவன் இல்ல நம்ம அட்டாக் பண்ணா இவன் இறந்துருவான்னு முடிஞ்ச அளவுக்கு சண்டை போறதை தவிர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆத்தரும் இவதான், யோஷிமோரா ஓடிய ஒரே பொண்ணு ஈட்டோவும் இவதான். அதாவது காணிக்கை கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பார் இல்லையா என்னுடைய பொண்ணை ஒரு ஆஃப்னேஜ் கிட்ட விட்டுட்டு வந்துட்டேனே, அந்த ஆஃப்னேஜ் வேற யாருதும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைபாக் மாதிரி இருக்கவன் இறந்து போனா இல்லையா அவன் நடத்திட்டு இருந்த ஐகிரி ட்ரீ தான் அந்த ஆஃப்னேஜ். அதுல வளர்ந்துதான் இப்ப இன்னைக்கு ஐகிரி ட்ரீக்கே இவ லீடரா மாறி இருக்கிறா. அதனாலதான் காணிக்கை இவளை எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல இவள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு தோணிடுச்சு. என்னன்னா இவளுடைய அப்பா யோஷிமுரா இருக்காரு இல்லையா அவரை கொல்றதுக்கான பிளான போட்டு ஸ்கெட்ச் எல்லாத்தையும் பக்காவா பண்ணது எல்லாமே இவதான்.
இருந்தாலும் இவ டைரக்டா வந்து அவரை கொல்லல, அதுக்கு பதிலா சிசிஜி ஏவி விட்டு அவங்க மூலியமா கொன்னதுக்கு அப்புறம் கடைசியா வந்து அவரை சாப்பிட்டு தன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா. அதனாலதான் நீ எதுக்கு உன்னுடைய அப்பாவையே கொல்லணும்னு நினைச்ச, அவர் உன் மேல வச்சிருந்த பாசம் எதுவுமே உனக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்கும்போது என்னது பாசமா, அந்த என் மேல பாசம் வச்சிருந்தானா, அது என்ன நம்ப சொல்றியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவர் யார் மேல பாசத்தை வச்சிருந்தாரு, யார பாதுகாக்கணும்னு நினைச்சாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ சொல்ற பொய்யெல்லாம் என்னால நம்ப முடியாது காணிக்கேன்னு இவ திரும்பவும் உன்னை எவ்வளவு மாதிரி இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, இவனும் சரி இதுக்கப்புறம் நம்ம இவளுக்கிட்ட சொல்லி எதுவுமே புரிய வைக்க முடியாது, நம்ம யாருன்றதை இவளுக்கு காட்டுவோன்னு செம்ம வேகமா இங்க இருக்கக்கூடிய பில்டிங் உடைய டாப்புக்கு ஓடி போயிடுறான். ஆனா இவன் ஏன் அட்டாக் பண்ணாம பில்டிங் உடைய டாப்புக்கு போனான்னு இவளுக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, இவனை நம்ம போட்டு தெரியலான்னு அசால்ட்டா மேல ஏறி வந்து இவனை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா காணிக்கவும் தன்னுடைய காகுனையை வச்சு ஒரு பெரிய அட்டாக் பண்ண இந்த ஒன்னை அவளுடைய மொத்த உடம்பு பீஸ் பீஸா பறகுது. ஆனா இந்த நேரத்துல உனக்கு கிளிகிழிப்பு கேக்குதா கோபின்ற மாதிரி இந்த ஈட்ட என்ன பண்றா, டைரக்டா காணிக்கை கிட்ட வந்து, காணிக்கை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடலாமா, நம்ம சேர்ந்தாங்க நிறைய பண்ணலாம்பா, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடலான்ற மாதிரி கேட்க, ஆத்தாடி உன் சகவாசமே எனக்கு தேவையில்ல போடி அங்கிட்டுன்னு இவ்வளவு ரெண்டு துண்டா வெட்டி கராசிட்டு இவளுடைய அந்த ஆர்மர் இருக்கும் இல்லையா, அதாவது ஒன்னை அவளுடைய அந்த உடம்பு அதையே உட்காந்து பிச்சு தின்னுகிட்டு இருக்கிறான். ஏன்னா காணிக்கை ஐசியாவா மாறினதுக்கு அப்புறம் ஹியூமன் பிளஷ சாப்பிடவே இல்லை இல்லையா, அதனாலதான் இவனுக்கு இப்ப கொடூரமான பசி எடுக்கவும் இந்த ஒன்னை அவளுடைய ஆர்மரை பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கரெக்டா இந்த இடத்துக்கு தேடுவாடோடைய லீடர் வந்திருப்பாங்க. ஆனா இவன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு செம்மையா பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே, லீடர் நீங்க தானே, பயப்படாதீங்க, நான் ஜஸ்ட் என்னுடைய உடம்பை ஹீல் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை சாப்பிட்டேன், அது மட்டும் இல்லாம இது ஒன்னை அவளுடைய பார்ட்ஸ், அதனால இதை வச்சு நம்ம புதுசு புதுசா வெப்பன் கிரியேட் பண்ண முடியும், அதனால ரெக்கவரி டீம் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வர வச்சு இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்க சொல்லுங்க, அப்புறம் இங்க ஒரு பொண்ணு இருக்காளே அவளை நீங்க பாத்துக்கோங்க, இன்னொருத்தவனை நான் பாத்துக்கிறேன்னு இவன் என்னதான் காணிக்கவா மாறி இருந்தாலும் ஐசியோட ஞாபகங்களை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு டைரக்டா ஷூ கிட்ட வந்து, டே ஷூ நீ திருந்தி வாழறதுக்காக நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு போனேன், ஆனா நீ அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்காம எக்கச்சக்கமான தப்பு பண்ணிட்ட ஷூ, அதனால இதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, சோ கடைசியா பாய் பாய் சொல்லிடுன்னு இவன் இந்த பில்டிங் உடைய டாப்ல இருந்து தூக்கி கீழே போடவும் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த காணி, இல்ல மாஸ்டர் உங்களுக்கு எதுவுமே கூடாது, நான் என்னுடைய உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாத்துவன்னு இந்த நிலைமையில கூட ஓடி வந்து ஜம்ப் பண்ணி இவன் கூட சேர்ந்து குதிக்க, ஷூவும் இவளுடைய இந்த அன்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருக்கானே, இந்த லைஃப்ல என்னால உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியல, அதனால சாகிறதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிருன்னு இவன் மன்னிப்பு கேட்கவும், மாஸ்டர் நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க, ஏன்னா என்னுடைய லைஃப்ல உங்களை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு அர்த்தமே இருந்துச்சு, அதனால என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன்னு இவன் ஷூ தன்னுடைய காகனிய மூலியமா லவ் யூ மாஸ்டர்னு சொல்லிட்டு எட்ட தூக்கி கடாசிட்டு இந்த இடத்துல இறந்து போக, இன்னொரு பக்கம் காணிக்கே கரெக்டா இப்பதான் இந்த ஜின்ஷி இறந்து போய் கிடக்குறான் இல்லையா, இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூரி இவனை பார்த்ததுமே இப்பதான் கரெக்டா நீ டைம் பார்த்து வந்திருக்கிறல்ல, யூரி இறந்துட்டான்டா, கடைசி வரைக்கும் அவன் ஒன்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தான், அவரை நான் பார்க்கணும், அவர்கிட்ட நான் சில விஷயங்களை பேசணும்னு சொன்னான், ஆனா அவன் மூச்சு போனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கிற, சொல்லு எதுக்காக எங்களை விட்டு போன, எதுக்காக எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னும் போது எங்க கூட நீ இல்லாம போன நீ அழுவோம், இவன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே மாட்டான், ஏன்னா இங்க வந்திருக்கிறது ஐசியாவும் கிடையாது காணிக்கவும் கிடையாது, ரெண்டு பேரும் கலந்த ஒரு கேரக்டர் இல்லையா, அதனாலதான் இவன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம பக்கத்துல வந்து நின்னுகிட்டு, ஹே இங்க பாரு இங்க நடந்த எதுக்குமே நான் காரணம் கிடையாது, முழுக்க முழுக்க அவனே தான் காரணம், ஏன்னா அவன் உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சான், அதனால தன்னுடைய உயிரை கொடுத்தான், அதனால இதுக்கு நான் தான் காரணம் நீ தான் காரணம் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காம அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை பத்தி யோசின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீனியர் இன்வெஸ்டிகேட்டர் வாஷு எப்படி பேசிட்டு போனாரோ அதே மாதிரி இவனும் பேசிட்டு வந்து ஜென்ஷியோட முகத்தை பாத்துக்கிட்டு இருக்க, அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இருந்தாலும் போஸ்ட் கிரெடிட் கொஞ்சம் வைக்கணும் இல்லையா, அதனால இந்த இடத்துல உயிர் தப்பிச்ச ஷூ தனியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி சிசிஜி மெம்பர்ஸ் அட்டாக் பண்ண வரவும் மேல இருந்து கிளாஸ் டைப் காகுனே வந்து அவங்களை எல்லாருமே போட்டு தள்ளுது, ஏன்னா இந்த இடத்துக்கு இவனை காப்பாத்துறதுக்காக இந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, இவ டோக்காவையும் ரெஞ்சியும் கூட்டிட்டு வந்திருப்பா, அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்க, இந்த இடத்துல இருக்கிறவரை பார்த்துட்டு இவனுக்கு செம ஷாக்கு, ஏன்னா இவனுடைய அப்பாவையும் இவங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க, அதனால இந்த இடத்துல சரி ஓகே இவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இறந்து போன ஜின்ஷியோட உடம்பை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய வண்டியை சூட்ஸ் அட்டாக் பண்ணி உள்ள இருக்கக்கூடியவனை வெளில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, ஏன்னா இவங்களுக்கு பணத்தை கொடுத்தது ஷீகியோடைய அசிஸ்டன்ட், ஆனா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு தெரியாம மறுநாள் காலையில ஆனதும் ஜின்ஷி இந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்கன்னு குயின் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படியே இந்த இடத்துல இந்த மொத்த சீசனையுமே முடிக்கிறாங்க. சோ கைஸ் நம்ம பார்த்த இந்த தேர்ட் சீசன் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்னு சிசிஜி உள்ள கூட்டிட்டு வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரியை கொடுத்துட்டாங்க, அதனால இந்த சீசன் 3 உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல எப்படி இருந்துச்சுன்றது எல்லாத்தையும் எப்பயும் போல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குது இல்ல எனக்கு இது சரியா புரிஞ்சுக்க முடியல இது எதுக்கு நடந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு கேக்குறவங்க தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் நான் முடிஞ்ச ரிப்ளை பண்றேன், அப்படி இல்ல
இல்லனா நெக்ஸ்ட் சீசன்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே தெள்ள தெளிவா டீடைலா சொல்லிடுறேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே கீழே வந்துட்டு ஸ்பாயிலர் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா நிறைய பேர் இந்த அனிமேவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பத்தி கமெண்ட்ல வந்து ஸ்பாயிலர்ஸ் அள்ளி தெளிச்சு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர்ஸை தவிர்த்துட்டு இந்த சீசனை பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் அப்புறம் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் சீசனோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.